அரசியல் அப்படிங்கிறது என்னங்க? யாரோ காண்பித்த வழியில் பயணிப்பது ஒரு வகையான அரசியல். யாருமே பயணிக்காத ஒரு வழியில் பயணிப்பது தனி அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே இருக்குது. உணவுப் பொருளில் கூட ஒரு அரசியல் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். தக்காளி 1820 நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய மக்களிடம் அந்த தக்காளியை காண்பிச்சிங்கன்னா ஐயோயோ விஷப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை உடைத்தெறிந்த ஒரு மனிதர் இருக்கார். அவர் தான் ரோபர்ட் கிப்பன் ஜான்சன் அப்படிங்கிறவர். இந்த ரோபர்ட் அவர்கள் ஒரு ஜட்ஜாக இருந்திருக்காரு, ஒரு இராணுவ வீரராக இருந்திருக்காரு, செமையான விவசாயியாக இருந்திருக்காரு. ஏகப்பட்ட பிளான்ட் அப்படிங்கிறத புதுசாக உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். அப்படி நியூ ஜெர்சியில் சேலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இந்த தக்காளி அப்படிங்கிறத கொண்டு வந்து விளைவிக்கிறார். மார்க்கெட்டுக்கு கொண்டு வரார். பளபளப்பாக இருக்குது. பளபளப்பாக இருக்கக்கூடிய தக்காளியை யாருமே வாங்க மாட்டுக்காங்க. காரணம், இந்த தக்காளிக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு, வால்ஃப் பீச் அப்படிங்கிறது தான். இதை விஷப்பொருளாக தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க, பழகியிருக்காங்க. சொல்லப்போனால் பல கட்டுக்கதைகளும் இருந்தது. அப்போ இந்த ராபர்ட் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார். புதுசாக ஒரு பொருள் வரும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்லாம் அடி வாங்கும். அதனால் இந்த தக்காளியை சில நபர்கள் மக்களுக்கு எதிராக திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டார். அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்மேன்ட்ட ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த தினத்தில் இந்த டைமில் நான் தக்காளியை சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு செத்துட்டேன்னா இது விஷப்பொருள், அப்படி இல்லைனா இது நல்ல பொருள், நீங்களும் சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிறது தான். இந்த போஸ்ட்மேனும் எல்லா வீட்லையும் சொல்லிட்டாரு. ஒரு தினம் வருது, 2000க்கும் அதிகமான மனிதர்கள் வந்து நிற்கிறாங்க. கோட் சூட்லாம் போட்டுட்டு இந்த ராபர்ட் கிப்பன் ஜான்சன் அவர்கள் வராரு. ஒரு தக்காளி எடுத்து கடிக்கிறார். கடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய சில பெண்கள் அலறாங்க, ஐயோ சாக போறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு தக்காளி 2 தக்காளி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 தக்காளியை சாப்பிட்ட பிறகு நான் உயிருடன் தான் இருக்கேன், நீங்க வேணா வந்து சாப்பிட்டு பாருங்க, இதனுடைய டேஸ்ட் பிடிக்குதான்னு பாருங்கன்னு சொல்றார். அன்னையிலிருந்து அந்த நியூ ஜெர்சி மக்கள் தக்காளியை உணவில் சேர்த்து கொள்ள பழகினார்களாம். அதன் பிறகு தக்காளி தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகவும் மாறியது. ஸோ உணவிலேயே இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கும்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு அரசியல் இருக்கும்? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.